இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு மூலிகை பரிகாரங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லா நோட் பண்ணி கேளுங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூலிகை பரிகாரங்கள், இதெல்லாம் மூலிகை பரிகாரமா அப்படின்னு கூட ஒரு கேட்குற அளவுக்கு இருக்கும். அப்படிதான். மூலிகை பரிகாரம்னா என்ன? நம்ம சாப்பிட்றது எல்லாமே மூலிகை தான், பார்க்குறது எல்லாமே மூலிகை தான். மூலிகை இல்லாத இடமே இல்லை, மூலிகை சக்தி இல்லாத இடமே இல்லை. அப்போ நம்ம சின்ன ஃபஸ்ட்டு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள். இந்த மஞ்சள் மூலிகையா மூலிகை இல்லையா அப்படின்னு பார்த்தா அதில் தான் கந்தகம் அப்படிங்கிற சக்தி மஞ்சள் அதிகமாக இருக்குது. அதனால் மஞ்சளை அதிகம் பயன்படுத்தினா ஆதி பராசக்தியோடைய அருளை சீக்கிரமாக பெற்றுடலாம். மஞ்சளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று, வாழ்க்கையில் யாருக்கா உங்களை ஜாதகம் பார்க்க வந்திருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதா மஞ்சளும் பன்னீரும் கலந்து தினசரி நெற்றியில் வைக்க சொல்லுங்கள். அதிகபட்சம் 30 நாளுக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகிறத யாராலையுமே தடுக்கவே முடியாது. இது கடவுளுடைய அருள் தான். மஞ்சளையும் பன்னீரும் கழிச்சு நெற்றியில் வச்சுக்க சொல்லுங்க. டெவலப்மெண்ட்டே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணுங்க. இதை தவிர வேறு மஞ்சளில் என்ன இருக்குது? நம்ம மஞ்சள் என்ன பண்ணுறோம், குழம்புல சுவைக்கி விட்டுறோம். பெண்கள் அந்த காலத்தில் மஞ்சள் தடவி குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த காலத்திலலாம் மாறி போச்சு. ஏன் அந்த மாதிரி மஞ்சளில் குளிக்க சொன்னாங்க அப்படின்னா, நிறைய துர் ஆன்மாக்கள் பெண்களை அதிகம் தாக்கும். ஆன்மாக்கள்லாம் இருக்குதுன்னா 100% இருக்குது, அதனால் இல்லைன்னுலாம் பேச்சுக்கு இல்லை. துர் ஆத்மாக்கள் அதிகமாக பெண்களை அட்டாக் பண்ணும். அந்த பெண்களை அட்டாக் பண்ணக்கூடாது என்பதற்காக நிறைய மஞ்சளை தான் பூச சொன்னாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், வேறு எந்த மூலிகையும் பூச சொல்லலை. மஞ்சளை அதிகமாக பூசும்போது பெண்கள்கிட்ட அந்த நெகட்டிவ் ஆன்மாக்கள் கண்டிப்பாக வராது. அது மஞ்சள் எப்படி இருக்கணும், சுத்தமான மஞ்சளாக இருக்கணும், வேறு மஞ்சளாக இருக்கக்கூடாது. இப்போ பவுட்ரு விற்கிறாங்க பாருங்கள் மஞ்சளுங்க பேரில், அதெல்லாம் தயவு செய்து தலையிடாதீங்க. அதை நம்ம இது பண்ணோம்னா வியாதி தான் வருது. அந்த சுத்தமான மஞ்சள் அப்ளை பண்ணோம்னா உங்களுடைய துர் ஆன்மாக்கள் கட்டாயமாக இது பண்ணாது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா யூதர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. யூதர்கள் நிறைய செல்வ செழிப்பில் அவங்க தான் முதலிடத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க தான் மறைமுகமாக இருக்காங்க. யூதர்கள் அவங்களுடைய ராணிமார்களுக்கு குளம், நீச்சல் குளம் மாதிரி கட்டி மஞ்சளை கலந்து மஞ்சள் தண்ணியில் தான் குளிக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது. அதனால் மஞ்சளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மஞ்சளில் அதீதமான தேவதைகள் சீக்கிரமாக உட்காருவாங்க. யூதர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியலையான்னு கேட்டேன். நம்ம முன்னோர்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. காலப்போக்கில் நம்ம தான் நிறைய விட்டுட்டு வரோம். இப்போ மஞ்சள் தலனா என்ன ஆகுது, அது ஒரு அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மஞ்சளில் நமக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, மஞ்சள் தடவினாவே உங்களுடைய மனசில் இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் தடவி பாருங்கள், ஒரிஜினல் மஞ்சளை தடவி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி. நான் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்த்தும்போது மஞ்சள் தேஞ்சு குடிக்குமா அப்படின்னா, இது ஒரு பரிகாரமாக இதை போய் நீ சொல்கிறியன்னு கேட்டாங்க. இப்படியே தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்குது, அவங்களுடைய மனநிலை 3, 8, 10 தொடர்பு கொள்ளுது, அவங்க தற்கொலை முயற்சிகள் ரொம்ப கடினமாக இருக்கிறாங்க ஜாதகத்தில். நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்குமான்னாங்க. நான் உடைய பெரிய கஷ்டத்தில் வந்திருக்கேன், நீ மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொல்றியான்னு கேட்டாங்க. நான் சொல்லிகிட்டே சொன்னேன். ஆனால் அந்த மஞ்சள் தேய்ச்சி குளித்தோடனே ஒரு 3 நாள் 4 நாள் தான். நான் என்ன சொன்னேன், மஞ்சள் கிழங்கு இருக்குங்களா, அதை வாங்கிட்டு நீங்கள் நல்லா காய வச்சு அரைச்சி அதை குளிங்கன்னு சொன்னேன். சரி, ஒரு கஷ்டத்தோட கஷ்டமாக இதையும் செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தாங்க. அந்த செஞ்சு பார்த்தோன்னே அவங்க சொன்ன ரிசல்ட்டு தான் அது. ஒரு 3 நாள் கழித்து அவங்களுடைய மனநிலை அப்படி மாறிடுச்சு. நான் சூசைட் பண்ண போன அந்த மனசே எனக்கு மாற்றி கொடுத்துருச்சு, இது சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்க இருந்த மனநிலை அந்த மாதிரி. அப்போ அவங்க ஒரு கடன் நெருக்கடி, அவங்களுக்கு ஏதாவது பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த நெருக்கடியில் அவங்க ஜாதகத்தில் விமோச்சனம் இருக்குதான்னு பார்ப்போம், இல்லைன்னா நம்ம ரூட்டில் கிளம்பிடலாங்கிற மனநிலையில் தான் வந்தாங்க. நான் ஏதோ பெரிய கோயில் சொல்லுவேன், குளத்துக்கு சொல்லுவேன், அவங்க பார்த்தாங்க.
நான் எதுவுமே சொல்ல, இது மட்டும் தான் சொன்னேன். அந்த மஞ்சளில் நம்ம உணவுகள்லையும் சேகரிக்கிறோம். அது மஞ்சளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகல. இந்த மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க. குறிப்பாக பெண்கள் வந்து அதிகமாக தயவு செய்து பயன்படுத்துங்க. பெண்களுக்கெல்லாம் மனநிலையில் வந்து ஹெல்த்தியாக யாரும் இல்லை. அந்த மென்டல் ஹெல்த்தே இப்போ பெண்களுக்கு குறைஞ்சி போச்சு. மஞ்சளில் அந்த மென்டல் ஹெல்த் வந்து அதிகமாக இருக்குது, மென்டல் ஸ்ட்ராங் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மஞ்சள், ஒரிஜினல் மஞ்சளை அதிகம் பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்கு ஒரு முறையாவது, மாதத்துக்கு ஒரு முறையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. அடுத்தது அந்த காலத்தில் சொல்லக்கூடாது, இப்பயும் மாங்கல்யம் இருக்குது. மாங்கல்யத்தை என்ன பண்ணுறாங்க, மஞ்சள் கயிறில் தான் வச்சாங்க, வேறு எந்த கயிறுலையுமே வைக்கல. இதுக்கு நிறைய காரணங்கள், ஆன்மீக காரணமாக இருக்கலாம், விஞ்ஞான காரணமாக இருக்கலாம். ஆனால் மஞ்சள் கயிறில் வந்து கடுமையான கண் திருஷ்டியை கட் பண்ணக்கூடிய சக்தி அந்த மஞ்சள் கயிறுக்கு இருக்குது. பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஏற்படும். அதனால் மஞ்சள் கயிறு வந்து முன்னோர்கள் அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. கல்யாணத்தில் பாருங்கள், குங்குமம் தடவி மஞ்சள் கொடுக்க சொல்ல, மஞ்சள் கலந்த அரிசி அச்சதன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, ஒரு பல திருஷ்டி ஒன்று சேரப்படும். இப்போ கல்யாணத்துக்கு வர என்ன பண்ணுவான், பிள்ளைய பார்த்து என்ன பண்ணுவான், இவன் ஒரு ஆள், இவனுக்கு இவ்வளோ அழகான ஒரு பிள்ளையாம்மா, உடனே அங்கே திருஷ்டி ஆகும். அந்த பிள்ளையை பார்த்து இவனுக்கு இவ்வளோ பெரிய சொந்தமா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சி, படித்த மாப்பிள்ளை கிடச்சிருச்சேம்மா. மனிதனுடைய எண்ணங்கள் தான் அங்கே அப்படியே வேலை செய்யும். ஒரு சில சம்பந்திகளோ பாருங்கள், இந்த குடும்பத்துக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு வரன் கிடைக்குது, இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது, இப்பேற்பட்ட ஒரு பணக்காரன் கிடைக்கிறானே, இல்லை பணம் இல்லாதவன் கிடைக்கிறானே, எதையாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அது என்ன செய்யும், கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். கண் திருஷ்டி இருக்கிறதுனா 100% உண்மை, துரு ஆன்மாக்கள் இருக்கிறது 100% உண்மை. அப்போ எல்லார் கையிலையும் அச்சத்தை கொடுத்தாங்க. அந்த அச்சம் என்ன பண்ணோம், நாம் மனசில் என்ன கெட்ட எண்ணங்கள் நினச்சிருந்தாலும் அதை வந்து அப்படியே கிரகிச்சு பண்ணி அதை அங்கே இது கொடுக்காது. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கட் பண்ணுறதுக்கு மஞ்சள் கலக்க வச்சாங்க. நீங்கள் எத்தனை மோசமான எண்ணத்தில் எண்ணெய் போட்டாலும் அங்கே நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகாது. அந்த மடங்கு நல்லது தான் நடக்கும். குருங்கிறத மஞ்சள்னு வச்சுக்கலாம், பட் நமக்கு கிரகத்து ரீதியாக போகாமல் இந்த ரீதியாக முயற்சி பண்ணுங்கள். அப்போ மஞ்சளை என்ன பண்ணோம், அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும். ஆண்கள் எல்லாம் மஞ்சளில் கொஞ்ச நாள் வந்து பன்னீர் கலந்து தினசரி பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க. சந்தனத்துக்கு பதிலாக மஞ்சள் வச்சு பாருங்கள், தெய்வ கடாட்சம் கிடைக்கும், திறக்காத கதவுகள் திறக்கும், உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு எதிராளிகிட்ட போய் பேச போகிறீங்க, மஞ்சள் வச்சுட்டு போய் பேசுங்க, கட்டாயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்தது அகத்திக்கீரை. அகத்திக்கீரை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், பசுமாட்டு கொடுக்கறதுக்கு. ஒரே ஒரு காரணம், அமாவாசைக்கு ஏய் பித்ரு தேவனே இந்தா இப்படி, இப்போலாம் அப்படி தான், வண்டி விட்டுள்ள இறங்குறது இல்லை, அகத்திக்கீரையை வண்டியிலேருந்தே கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாங்க. கட்டு கூட பிரிக்காமல், அது ஒரு பையன் வந்து, நான் காமெடியாக தான் சொன்னேன், அந்த பையன் வந்து அப்படியே வண்டியிலேருந்து இந்தா அப்படின்னு ஜாலியாக கொடுத்துட்டு இப்போ அப்படி போயிட்டு இருக்குது. மாடு திணறது, விட்டுருக்கிட்டான்னு திணறிட்டு இருக்குது. இப்போ ஒருத்தர் கொடுத்தா பரவாயில்ல. இங்கே வந்து இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் பசு மாடு இருக்குது, 4 மாடு இருக்குது. அமாவாசைக்கெல்லாம் திணறி மாடே வாந்தி எடுக்க வச்சுட்டாங்க. இப்போ அவ்வளோ அகத்திக்கீரை. இப்போ இது என்ன விஷயம்னு பார்க்கணும். அகத்திக்கீரை ஏன் கொடுக்க சொன்னாங்க, அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. பித்ருக்கள் உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் எங்கேயும் எந்த மீட்டிங்லேயும் சொன்னதில்லை, என்னுடைய எந்த பதிவுலையும் நான் சொன்னது கிடையாது. அகத்திக்கீரை வந்து பித்ருக்களுக்கு விருப்பமான உணவு தான். ஆனால் சில பித்ருக்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, இங்கே வந்து தங்கிட்டானா நமக்கு சிக்கல். அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு, அவங்க மறைந்து அவங்க ஒரு லோகத்தில் இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. அதுவும் இது மெர்ஜல் ஆயிடுச்சுன்னா இங்கே குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கடினமான கஷ்டம் வந்துடும். சில பேருக்கெல்லாம் பாருங்கள், பித்ரு காரியம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய கஷ்டம் வரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பித்ருத்துக்கு பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் அகத்திக்கீரையை எதுக்காகன்னா, பித்ருக்கள் நம்மகிடம் தங்காமல் இருப்பதற்கு சூட்சமாக வச்சாங்க. அதனால தான் அமாவாசை அகத்திக்கீரை செஞ்சு நம்மளை சாப்பிட சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க வாணி மேடம், கரெக்டுங்களா? எதுக்காக சாப்பிட சொன்னாங்க, பித்ருக்களுக்கு பிடிச்சது தான். அதை ஒன்று அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதால மறைமுகமாக என்ன பண்ணாங்க, அந்த அகத்திக்கீரையை அதிகம் பயன்படுத்துங்க. இது மருத்துவ குணம் தனி, அதுக்குள்ளே வரல. இப்போ இதை தெரிஞ்சுக்கணும். பித்ருக்களுக்கு விருப்பப்பட்டதை அதையும் கொடுக்கணும். அகத்திக்கீரை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், பித்ருக்கள் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய பித்ருக்கள் நல்ல நிலையிலையும் இருக்கலாம், இல்லை நல்ல நிலையில் இல்லாமலேயும் இருக்கலாம், இன்னும் அவங்களுக்கு நல்ல பாதைகளை திறக்காமல் இருக்கலாம். நம்ம அமாவாசை கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க.
வராங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க முதல்ல நல்ல நல்ல நிலையில் இருக்காங்களான்னு தெரியணும். அவங்க கூட நல்ல நிலை ஆத்மா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களே ஒரு துர்ஆன்மா கூட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வரும்போது எப்படி வருவாங்க? அவங்களோட தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தான் வீட்டில் ஒரே அக்கப்போராக இருக்கும். அப்போ அகத்திக்கீரை கொடுக்கும்போது நாம் சேஃபாகிடுவோம். வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? சத்தம் இல்லாமல் கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது புதினா. புதினா மருத்துவ குணம் தனி. இந்த புதினாவுக்கு தனவரவை அதிகம் தரும், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், காரிய சித்தி ஏற்படுத்தி கொடுக்கும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை இந்த புதினா வந்து அதிகரித்து கொடுக்கும். புதினா இலையை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் சாறு பிழிங்க. சாறு பிழிச்சு விட்டு கொஞ்சமாக தண்ணி வாசக்காலெலாம் தொடச்சி விடுங்க. வீடு வாசப்படியெல்லாம் தொடச்சி விட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜி, மனசில் பதிஞ்சிருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, குடும்பத்தில் பாருங்கள் எப்பொழுதும் சண்டை சச்சரவு, நல்லதே பேச மாட்டாங்க. சில வீட்டில் அவன் வாயில் நல்லதே வராது. அவங்க வீட்டிலாம் போய் இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் மாறும், செல்வ வளர்ச்சி கிடைக்கும், நிறைய வழிவகைகள் கிடைக்கும். இது எல்லாம் புதினாவுக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வாங்குறது, ஒரு டாக்குமெண்ட் விஷயமா போகிறீங்க, வெந்தயக்கீரையை சாப்பிட்டு போங்க. வெந்தயக்கீரை உங்களுக்கு டாக்குமெண்ட் வேலையாகல, டாக்குமெண்ட் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம், ஏதாவது இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்னா வெந்தயக்கீரை வாங்கி சாப்பிட்டு போங்க. வெந்தயக்கீரையை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. அடுத்தது தர்பை. தர்பை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். தர்பையில் தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. தர்பையுடைய மகிமை வந்து நமக்கு அளவிட முடியாது. தர்பை இருந்துச்சுன்னா நிறைய துர்சக்திகள் வந்து அண்டாது. அப்போ நம்மக்கிட்ட துர்சக்தி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம கூடவே வரும், கூடவே போகும். நிறைய பேர் ஒரு சில பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே போயிட்டு வந்தாங்கனாவே அந்த வீட்டில் நிறைய கலகம் ஏற்படும். இவங்க போகிற இடமெல்லாம் பஞ்சாயத்தாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் இவங்களுக்கு ஜாதக ரீதியாக கோளாறு இருந்தாலும் கூடவே தெரிஞ்சிட்டு இருக்கிற சில கோளாறுகள்லாம் இருக்குது. இந்த கோளாறுகள் தர்பை இருக்கிற வீட்டில் கொஞ்சம் சேட்டைகளை சுருக்கிடும். தர்பை வந்து அவ்வளோ பவர் இருக்குது. தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்குதுந்தாலும் துர்சக்திகளை வெளியேற்றுவது தர்பையுடைய மகாசக்தி. நம்மளை அட்டாக் பண்ணாது. அதனால தான் எந்த ஹோமம் எது பாருங்கள், நீங்கள் நல்லது பண்ணும் போது எல்லாம் கெட்டது வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை தடுக்க முடியாதுன்னு ஆதி காலத்திலிருந்தே தர்பையை பயன்படுத்தினாங்க, மஞ்சளை பயன்படுத்தினாங்க, வேப்பிலையை பயன்படுத்தினாங்க, சாணத்தை பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த காலத்து புராண கதையில் படிச்சிருப்பீங்க, முனிவர்கள் போய் யாகம் பண்ணுவாங்க, யாகம் தடைக்கிறது ஏதாவது பூதங்கள் வரும், அரக்கர்கள் வரும், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இது அப்பையிலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. அதே தான் இன்றைக்கும். நாம் ஒரு நல்ல செயல் நினச்சிக்கிட்டே இருப்போம், நல்ல செயலே நடக்கவே நடக்காது. அது செய்கிறதுக்கு நிறைய தடைகளும் தடங்களும் ஏற்படும். நாம் என்ன செஞ்சிட்ருப்போம், என்ன காரணம் எனக்கு முழிச்சிட்ருப்போம். அப்போ இந்த மாதிரி தர்பையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். கிரகணத்து நேரத்தில் மட்டும்தான் தர்பையை வச்சுக்கணும் கிடையாது. தர்பை எப்பொழுதுமே உங்களோட வச்சுக்கலாம், உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா தர்பை புள்ளியே ஒருத்தர் இருக்கிறார், தர்பார்ணேஸ்வரர், திருநள்ளாருடைய மூலவர் அவர் தான். அப்போ தர்பை இருக்கும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கும். இப்போ யாகம் பண்ணுறோம், கடைசியாக தர்பையை போட்டு தான் யாகத்தை பண்ணி ரச்சை கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க? உடம்புல இருக்கிற நாடியை க்ளீன் பண்ணோம், சக்கராசை க்ளீன் பண்ணோம், உடம்புல இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி தர்பை என்ற மகா மூலிகைக்கு உள்ளது. அடுத்தது அருகம்புல். அருகம்புல் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அருகம்புல் கணையாளி கொண்டு வந்து கொடுக்குறாரு. சூப்பர். சூப்பர் சூப்பர். பவித்ரம் பவித்ரம். இந்த மாதிரி அருகம்புல். அருகம்புல் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுது? மருத்துவ குணம் தனி. நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு அருகம்புல் வச்சுட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அருகம்புல் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போவாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. வசியத்திற்கு அருகம்புல் பயன்படும். யாருடைய வசியும் நாம் சிக்காமல் இருக்கிறதுக்கும் அருகம்புல் பயன்படும். இது முக்கியம். அருகம்புல் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை யாரும் வசியம் பண்ண முடியாது.
நாம் ஒரு விஷயத்துக்காக போகணும் சக்ஸஸ் ஆகுனாலும் அதுவும் ஒரு வசியம்தான். அந்த வசியத்துக்கும் அருகம்புல் வந்து மிக அற்புதமாக பயன்படும். நிறைய ஒரு சில இடத்துலாம் போனீங்கன்னா அருள் வாக்கு மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அருகம்புல்லையும் தர்பை பையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட டக்குன்னு வாக்கு வராது அவங்களுக்கு. இது கட்டுப்படுத்தும். நீங்கள் அருகம்புல்லுக்கு அந்த சக்தி இருக்குது. சில ஜோதிடர்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அருகம்புல்லை கொண்டு போய் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா பாக்கெட் வச்சுட்டு போனீங்கன்னா அவங்களால நம்மள்ட்ட ரீச் பலன் சொல்ல முடியாது. அதாவது ஜோதிட கணிதம் பிரகாரம் பலன் சொல்லலாம், இவங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பலன் சொல்லும் போது ஸ்ட்ரக் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தின் மூலிமா பலன் சொல்கிறது சொல்லலாம். ஜோதிடம் இல்லாமல் ஏதாவது தேவதைகள் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஸ்ட்ரக் பண்ணும். இந்த அருகம்புல்லுக்கு இந்த பவர் இருக்குது, தர்பைக்கு அந்த பவர் இருக்குது, நிறைய மூலிகை இருக்குது. இப்போ 2 விஷயம் சொல்கிறோம். அப்போ அருகம்புல் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கணபதிக்கு போடலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அருகம்புல்லை போட்டு குளிக்கலாம். அருகம்புல் நிறையா வாங்கிட்டு வந்து 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா பிடிச்சிட்டு சாறு புழிஞ்சுடலாம். இல்லையா 1 மணி நேரம் ஊற வச்சு நாம் குளிக்கலாம். அருகம்புல்லுடைய குளியல் நமக்கு அற்புதமான மனோசக்தியை அதிகரிக்கும், வசிய சக்தியை அதிகரிக்கும். வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் அப்படின்னா இந்த அருகம்புல்ல எளிமையான முறையில் தான் சொல்லியிருக்கேன். நான் பெரிய காசெல்லாம் கிடையாது. இந்த எளிமையான மூலிகைகள் இதெல்லாம் மூலிகையினுடைய மிக அற்புதமான விஷயங்கள். அடுத்து சிவனார் வேம்புன்னு இருக்கு. சிவனார் வேம்பு சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது. இப்போ சிவனார் வேம்பு நமக்கு வேணும். சிவனார் வேம்புல தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு தெய்வத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறவங்க, ஜோதிடர்கள், மாந்திரிகர்கள், தாந்திரிகர்கள், பரிகாரம் செய்பவர்கள், இல்லை எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு இறை தெய்வத்தை உபாசனை பண்ணுறேன் அப்படின்னா சிவனார் வேம்பு இருந்துச்சுனாலே அற்புதமாக வேலை செய்யும். இப்போ சிவனார் வேம்பு கிடைக்கல அப்படின்னா சிவனார் வேம்புடைய இமேஜ் கூகுள் இருக்குது, அதை எடுத்து அது பெரிய ஃபோட்டோவை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஒரு பாக்கெட் ஒரு ஃபோட்டோவை போட்டு 2 ஒட்டிடணும். இப்போ தாந்திரிகத்துக்குள்ளே வரேன், ஒரு இமேஜ் சிவனார் வேம்போட ஃபோட்டோவோட இமேஜ் எடுத்து அந்த ஃபோட்டோக்குள்ளார நம்ம இமேஜ் நம்ம ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ 2 வச்சு ஒட்டிட்டீங்கன்னாவே அதை கீழே எழுதிடணும். உங்களுக்கு என்ன தேவை, எந்த இறைவனுடைய அருள் தேவை அப்படின்னு எழுதிட்டிங்கனாலே தினசரி வேலை செய்யும். இதெல்லாம் சைக்கோ சிம்பாலஜியில் படித்தது. லேமினேஷன்லாம் பண்ணால் வேலை செய்யாது. லேமினேஷன் பண்ணாலாம் உறுதியாக வேலை செய்யாது, அதை புரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக் ஜிப் கவரில் போடுறது, பிளாஸ்டிக் கவரில் போடுறது, ஹேரி பேக்கில் போட்டு சுருட்டி வைக்கிறது ஒருபோதும் வேலை செய்யாது. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அப்போ சிவனார் வேம்புங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை. வேறுபாடு இருக்குது, சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது. அப்போ எங்கேயாவது கிடச்சுன்னா வாங்கிக்கிங்க. எதுவுமே கிடைக்கலன்னா சிவனார் வேம்பை வச்சு நீங்கள் இமேஜ் ஃபோட்டோவை மட்டும் வாங்கி வச்சிக்கினாலே அது அற்புதமாக வேலை செய்யும். சரி, அடுத்த மூலிகை வெற்றிலை. வெற்றிலை வச்சு என்னென்ன செய்யலாம்? அதை விட்டுருங்கண்ணா. ஓகே, பிரசனம்லாம் விட்டுருங்க. யோசித்துக்குள்ளே வரானா, யோசி மட்டும். தலைவலிக்கு வேற வாணி மேடம் சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. அது வந்து மருத்துவம், அதை விட்டுருங்க. எது மேடம்? வெத்தலையை வச்சு நீங்கள் எதிராளியை அழிக்கவும் முடியும், உங்கள் விரோதியை ஒழிக்கவும் முடியும், உங்களையை வெற்றி கொள்ள வைக்கவும் முடியும். அதுக்கு பேர் தான் வெற்றிலை. அந்த கதை வேற, புராணம் வேற, நான் அதுக்குள்ளே வரல. மருத்துவ குணம் வேற. வெற்றிலையை நினச்சி உங்களை ரொம்ப எவனோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான்னா அந்த ஒரே ஒரு வெத்தலை போதும். அந்த ஒரு வெத்தலையை வச்சு பள்ளிப்பாளையத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை. அவர் பார்க்க செமக்கு கும்பல் நிற்கும். அவர் சொல்கிற பரிகாரமே ஒரு வெத்தலை போதும். ஒரே ஒரு இது வச்சு ஒரே ஒரு வெத்தலை ஒரு பார்க்க, அவ்வளோதான் பரிகாரம். எது வேணாலும் செய்யலாம். அஷ்ட கர்மமும் வெத்தலையில் பண்ணலாம். விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட, விஷயம் தெரியாதவங்கள்ட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அஷ்ட கர்மத்தில் என்ன பண்ணலாம்? நீங்கள் வெத்தலை ஒரே ஒரு வெத்தலை போதும். நீங்கள் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. வித்தை தெரிஞ்சவனுக்கு ஒரு வெத்தலை போதும்.
அந்த பவர் அவங்ககிட்ட இருந்தால் அது சாத்தியப்படும். சரி, இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு எளிமையாக சொல்லிடுறேன். ஆனால் வெற்றிலையில் ஏதாவது கெடுதல் செஞ்சால் அது திருப்பியும் அது அந்த குடும்பத்தையோ அந்த சம்மந்தப்பட்ட நபரையோ முழுமையாக தாக்கும். அதை புரிஞ்சுக்கணும். இது செஞ்சவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும், செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கும் நமக்கு தெரியும். அதனால் வெற்றிலையை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது. அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு வெற்றிலையை எடுங்க. இப்போ வாணி மேடம் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ வாணி மேடம் வாயை கட்டணும். எப்படி கட்டலாம்? சரி, நான் உதாரணத்துக்காக சொன்னேன். அதுக்கெல்லாம் எதுவும் போயிடாதீங்க. வெத்தலை எதுனாலும் பண்ண முடியும். வெத்தலையை எடுத்து உங்களுக்கு ஒரு நோய் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். தீராத தலைவலி இருக்குது அப்படின்னா வெத்தலையில் சும்மா எளிமையாக என்னுடைய தலைவலி தீர என்னை பிடித்துள்ள தலைவலி தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 மேலேயும் கீழே 2 எழுதுங்க. 2 பக்கம் இருக்கு இல்லையா, வெத்தலை 2 கீழே மேலே கீழே இருக்கு இல்லையா, 2 பக்கமும் எழுதுங்க. கிழக்கி 2ஆக பிரிங்க. பிரித்து இப்படி எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஒரு 3 முறை செய்யுங்க. தலைவலி போயிடும். ஆமாம், 2 தடவை செய்யணும். இதை ஆற்றுல போட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக வேலை செய்யும். இதே மாதிரி உங்களுக்கு வெற்றி வேண்டும். அதுக்கு வெத்தலை நம்ம அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வெத்தலையை தான் ராமஜெயம் எழுதிட்டு இருந்தாங்க. ராமஜெயம் எதெல்லாம் எழுந்தாங்க? வெற்றிலையிலே ராமஜெயம் எழுதி அதை ஆஞ்சநேயருக்கு மாட்டினாங்க. இப்போ 150 ரூபா கொடுத்து வெத்தலை மாலை வாங்கி போயிட்டு ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு பவரே இல்லைங்கிறாங்க. இவங்க ஆஞ்சநேயருக்கு மேலே பவர் ஆகிட்டாங்க. ஆஞ்சநேயருக்கே பவர் இல்லைங்கிறாங்க. இப்போ அப்படி போயிடுச்சு இப்போ காலம். இப்போ என்ன செய்யணும்? விஷயம் எங்கே இருக்குது? உங்கள் கையில் நீங்கள் வெத்தலை பறித்து நீங்கள் ராமஜெயம்னு எழுதி அதை வாழை நாராயண கோட்டு அதை ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டால் அது வேலை செய்யும். மூலிகையும் அதே மாதிரி தான். இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக எல்லா மூலிகையும் கிடையாது. அப்படிலாம் வேலை செய்யாது. ஒரு மூலிகை ஒருவருக்கு தான் வேலை செய்யும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேலை செய்யணும், அருகம்புல் வேணும்னா நான் போய் அருகம்புல்லை பிரித்து எடுத்தால் தான் வேலை செய்யும். கடையில் போய் 5 ரூபாய் கட்டை வாங்கிட்டு நம்ம போய் அருகம்புல்லை வேலை செஞ்சாலும் வேலை செய்யாது. இதை புரிஞ்சுக்கணும். எல்லா மூலிகையும் அதே தான். தர்பையும் அதே மாதிரி தான். நம் கையில் படணும். இப்போ காசு கொடுத்து தர்பை வாங்குகிறோம். தர்பை போய் நம்ம இல்லை பச்சையாக வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். வச்சு அதை காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தர்பையை வச்சுக்கலாம், கையில் கட்டிக்கலாம், அதை ரஜ்ஜை வச்சுக்கலாம். மஞ்சளும் அதே மாதிரி தான். மஞ்சள் கிழங்கு நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம கையில் தொட்டு நம்மளோட கையில் அந்த பாஸ்பரஸ் கலக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து தூளாக்கி இப்படி நமக்கு நாமளே செஞ்சால்தான் வேலை செய்யும். புரிஞ்சிட்டிங்களா? எல்லா வெத்தலையும் அப்படி தான். வெத்தலையாக இருந்தாலும் நம்மளே வாங்கணும், நம்மளே கோக்கணும், நம்மளே எழுதணும். அதுக்கு ஒரு ஆளை வச்சிங்கன்னா அது கட்டாயமாக வேலை செய்யாது. இந்த வெத்தலையை ஒரு வெத்தலை போதும் கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும், திருமண பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். உங்களை உடம்பை ரணமாக்கி கொண்டிருக்கின்ற உடல் நோய் என்ற எதிரியை அதை தீர்த்து கொடுக்கும். உடம்பு வலிகளை போக்கி கொடுக்கும். ஒரு கண்டமான நேரம், ஒரு பிரசன்னம் பார்க்குறீங்க, ஜாதகம் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு கண்டமான நேரம், வெத்தலையை எடுங்க, தலையை சுற்றுங்க, 2ஆக பிரித்து தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இதெல்லாம் மிக மிக அற்புதமான அனுபவத்தில் வெற்றி கண்ட தாந்திரிக பரிகாரங்கள், மூலிகை பிரயோகங்கள். ஆனால் வெத்தலையில் வந்து ஒருபோதும் கெடுதல் செய்யக்கூடாது. கெடுதல் செஞ்சிங்கன்னா அதை நீட்டாக அப்படி தான். வெத்தலை திருஷ்டி அருமையாக போக்கும். நான் பரிகாரத்தை எடுத்தால் திருஷ்டி எடுத்தாலே வெத்தலை எடுத்து உதட்டி கிழிச்சு போட்டோன்னாவே குப்புன்னு ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா நான் நிறையா பண்ணி அதை எனர்ஜியை வாங்கி வச்சுருக்கிறேன். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் சாத்தியம்தான். நீங்கள் பண்ண வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எளிமையான விஷயத்தில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இவ்வளோ விஷயத்த நம்ம சொல்கிறோம். இந்த மூலிகை பரிகாரங்களை பயன்படுத்துங்க, கட்டாயம் பலன் தரும். ஒரு முறை பலன் தரலையா, 2வது முறை செய்யுங்க, 3வது முறை செஞ்சு பாருங்கள். அதை பயன்படுத்த மூலிகைகளோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். அடுத்தடுத்த மீட்டிங்கில் நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம சொல்லித்தரோம். நீட்டாக நீங்கள் கலந்துக்குங்க. இன்றைய கருத்தரங்கம் மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சா?